தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டு இருக்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல ஒரு வார்த்தை தப்பா ஃபில் பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற ஓட்டர் ஐடி கேன்சல் ஆயிடும். இந்த ஃபார்ம் எதுக்கு கொடுக்குறாங்க, எப்படி ஃபில் பண்ணணும், என்னென்னலாம் தேவைன்னு சொல்றேன். எல்லாருக்கும் தேவைப்படும். ஷேர் பண்ணிட்டு நீங்களும் சேவ் பண்ணிக்கோங்க. இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா சிறப்பு தீவிர வாக்காளர் சீர்திருத்த பணி நடந்துட்டு இருக்கு. இதுல ஆல்ரெடி ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறவங்களும் சரியான அட்ரஸ்ல தான் இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக அவங்க ஓட்டர் ஐடியில இருக்கிற அட்ரஸ்க்கே போய் அவங்க ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் போட்டோவோட பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபார்ம் அவங்க கையிலேயே கொடுப்பாங்க. சோ வெளியூர்ல இருக்கிறவங்க உங்க ஏரியா ஆபீசர்ஸ் கிட்ட பேசி எப்ப வருவாங்கன்னு கேட்டு அந்த டைம் நீங்க ஊர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க ஊர்ல இல்லனா உங்க ஓட்டர் ஐடி கேன்சல் ஆயிடும். முதல்ல முக்கியமா இந்த ஓட்டர் ஐடி ஃபில் பண்றதுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரையும் சேர்த்து உங்க அம்மாது, அப்பாது, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோடதுன்னு இவங்க 3 பேரோட ஓட்டர் ஐடி நம்பரும் தேவை. இவங்க யாரும் இல்லனா அபிஷியல் கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது உங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஃபார்ம்ல ஒட்டுறதுக்கு தேவை. மூணாவது உங்க பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் மாதிரி இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 12 ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒன்னு சப்மிட் பண்ணணும். நீங்க கொடுக்க போற ப்ரூஃப்ல இருக்கிற அட்ரஸ் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஓட்டர் ஐடியோட மேட்ச் ஆகணும். அது மாதிரி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஆதார் கார்டை ப்ரூஃபா எடுத்துக்க மாட்டாங்க. நாலாவது சப்போஸ் உங்க அம்மா அப்பாவோட ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் தெரியலனா இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இல்லனா உங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்த ஆபீசர் கிட்டயே சொன்னீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற விவரங்கள்ல கண்டுபிடிச்சு தருவாங்க. இப்போ எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபார்மை ஃபுல்லா பென்சில்ல ஃபில் பண்ணிட்டு எல்லாமே சரியானு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பென்ல ஃபில் பண்ணுங்க. ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா வேற ஃபார்ம் தரமாட்டாங்க. இப்போ நீங்க கொடுக்க போற ப்ரூஃப்ல இருக்கிற டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஆதார் கார்டு நம்பர், அது ஆப்ஷனல் தான், இருந்தாலும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்ததுல உங்க மொபைல் நம்பர், அடுத்தது உங்க அப்பா இல்லனா கார்டியனோட பேர், அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்தது உங்க அம்மாவோட பெயர், அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்தது ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க பெயர் அண்ட் ஓட்டர் ஐடி நம்பர் கரெக்டா தப்பில்லாம ஃபில் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு 2002ல ஓட்டர் ஐடி இருந்திருந்தா இந்த காலம்ல 2002 ஓட்டர் ஐடி வச்சு அப்படியே ஃபில் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்க மாவட்டம் 2002ல வேறையா இருக்கலாம், இப்போ வேறையா இருக்கலாம். ஆனா 2002 ஓட்டர் ஐடியில என்ன மாவட்டம் இருக்கோ அத அப்படியே போட்டுருங்க. உறவினர் பெயர் எல்லாமே 2002 ஓட்டர் ஐடியில இருக்கிறதே வச்சு ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் சரியா தெரியலனா உங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்த ஆபீசர் கிட்டயே இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், கேட்டு வாங்கி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு 2002ல ஓட்டர் ஐடி இல்லனா இந்த காலம்ல பென்சில் வச்சு இல்லைன்னு எழுதிருங்க, பெண்ணால எழுத வேண்டாம். சரி, உங்களுக்கு 2002ல ஓட்டர் ஐடி இல்லைன்னு எழுதியாச்சு. உங்க அம்மா அப்பா யாருக்காவது 2002ல ஓட்டர் ஐடி இருந்தா அந்த ஓட்டர் ஐடியில இருக்கிற டீடைல்ஸ் அப்படியே இந்த காலம்ல ஃபில் பண்ணணும். உங்க அம்மா அப்பா உறவினருக்கும் 2002ல ஓட்டர் ஐடி இல்லைன்னா அதே மாதிரி பென்சில் வச்சு இல்லைன்னு எழுதிருங்க. கடைசியா இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த இடத்துல ஆபீசர் சரி பார்த்து சைன் பண்ணிப்பாங்க. சோ கரெக்டான அடையாள அட்டைகளோட தயாரா இருங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஊர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தேவைப்படும். ஷேர் பண்ணிட்டு இன்ஸ்கூப்பை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.